எடுத்து வச்சுருக்கேங்க. டொமேட்டோ கெச்சப்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மல்லி கருவேப்பிலை பொடியாக அறுத்து வச்சுருக்கேங்க. ஒரு மிளகாய் பொடியாக அறுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து மிளகுத்தூளுங்க 1/4 டீஸ்பூன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த ப்ரெட் இருக்குது இல்லைங்களா, ப்ரெட் எடுத்து இப்படியே தண்ணியில் முக்கி நம்ம எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், தண்ணி வச்சுருக்கேன், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் அப்படியே நம்ம முக்கி கொஞ்சம் அப்படியே ஊருட்டுங்க. இப்படி புழிஞ்சுங்க, இப்படி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த 2 ப்ரெட்டையுமே அப்படி தான் பண்ணிக்கணுங்க. நான் இதை எடுத்து வச்சுட்டு காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 2 ப்ரெட்டையுமே தண்ணியில் முக்கி நான் புழிஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, இந்த வெங்காயம் போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பாருங்கள், 2 உருளைக்கிழங்கு மசித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மசிச்சிடணுங்க, கட்டி கட்டியாக இருக்கக்கூடாதுங்க. இதை உருண்டை பண்ணி நம்ம இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், குட்டி ஸ்பூனில் போட்டால் போதுங்க. 1/4 டீஸ்பூன் சீரகத்தூளுங்க, அரை டீஸ்பூன் உப்புங்க. உப்பு அவங்கவுங்க அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய், மல்லி கருவேப்பிலை பொடியாக அறுத்ததுங்க. ஒரு டொமேட்டோ கெச்சப்புங்க. அந்த ஸ்வீட் டேஸ்ட் பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க, பிடிக்காதவங்க விட்டுருங்க. உப்பு காரம் எல்லாமே அவங்கவுங்க அளவோடு தாங்க, சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுங்க, இது நல்லா பிசைஞ்சிட்டு பால் மாதிரி பிடிச்சிட்டு வரேங்க. நல்லா பிசைஞ்சிடணுங்க, ஃபுல்லாக பிசைஞ்சு பால் மாதிரி பிடிச்சிட்டு வரேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1/2 ஸ்பூன் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை அப்படியே இதோடு சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உருண்டை நல்லா வருங்க, சூப்பராக உருண்டை பிடிச்சி நம்ம எண்ணெயில் பொரிச்சா ப்ரெட் பால்ஸ் ரெடி ஆயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட ஆரம்பிச்சிடலாங்க, உருண்டை பண்ண பால்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடலாங்க. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டோம்னா ப்ரெட் பால்ஸு அவ்வளோ எம்மியாக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனுங்க, அரிசி மாவு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டிங்கன்னா பால் சூப்பராக வருங்க. காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் பெப்பர் வேணுன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாங்க. இல்லை வெறும் மிளகாத்தூள் போடுறதுனால கூட அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கலாங்க, சரிங்களா. இது வேகட்டுங்க. அடுப்பு வந்து அனல் கம்மியாக வச்சுக்கிட்டா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹையில் வச்சு பண்ணக்கூடாதுங்க. அப்போ தான் உள்ளே நம்ம போட்ட அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு வெந்தது தாங்க, இருந்தாலும் மெதுவாக வெந்தால் தான் அது சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் வெந்தால் முடிஞ்சதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் கலர் வந்துட்டால் முடிஞ்சதுங்க. ப்ரெட் பால்ஸ் ரெடி ஆயிருங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ப்ரெட் பால் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், சூப்பராக எம்மியாக இருக்குங்க, சரிங்களா. நீங்கள் அது டொமேட்டோ கெச்சப் வச்சு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குங்க, சரிங்களா. தேங்க்யூ.